மனுஷங்களை ஆவியா மாத்தக்கூடிய தடை செய்யப்பட்ட ஆயுதம். வடகொரியா மாதிரியே சர்வாதிகாரத்துக்குள்ள அடங்க போதா தென்கொரியா? இண்டிகோ நிறுவனத்துக்கும் மகேந்திரா நிறுவனத்துக்கும் உள்ள பிரச்சனை என்ன? இந்த மாதிரி எல்லா விஷயத்தை பத்தி இன்னைக்கு வீடியோல தெளிவா பேசிடலாம். இது கொஞ்சம் செய்தி, கொஞ்சம் தகவல். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு மனுஷனை ஆவியாக்குற மிஷின் ஏதாவது நீ கேள்விப்பட்டிருக்கியா? ஆவியாவா பேயாவா? அந்த மாதிரி ஆவி கிடையாது, புகையாயிடுவாங்கல்ல. அதாவது இப்ப நீர்லாம் எப்படி நீராவி ஆகுது அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஆவி ஆக்குறதுக்குன்னு ஒரு கருவி இருக்கான். இந்த தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் எல்லாத்தையும் வந்து இஸ்ரேல் வடக்கு காசா மேல யூஸ் பண்றதா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வடக்கு காசா பகுதியில இருக்கிற மருத்துவர்கள், அதுக்கப்புறம் பொதுமக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டு படி அங்க போயிட்டு ஆய்வு பண்ணும்போது தான் தெரியுது, இந்த மாதிரியான தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்துறதுனால இந்த மாதிரி மனிதர்கள் வந்து ஆவியா போயிடுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? காசாவுடைய சுகாதார அமைச்சக இயக்குனர் இருக்காங்க இல்லையா, ஜெனரல் முனிர் அல் புர்ஷ், இவங்க தான் சொல்லியிருக்காங்க. இவங்க அல் ஜசீரான்னு சொல்லப்படக்கூடிய ஊடகத்துக்கு வந்து ஒரு பேட்டி ஒன்று அளிச்சிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி இஸ்ரேல் வந்து வடக்கு காசா மேல நிறைய தாக்குதல் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இதனால வடக்கு காசால வெறும் சாம்பல்களும் அதுக்கப்புறமா வெறும் இடிஞ்ச வீடுகளும் தான் வந்து மிஞ்சி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதனால நிறைய பேரோட உடல் வந்து மிஸ் ஆயிருக்கு. அங்க பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நம்மளால அடையாளம் காணவே முடியல. அது மட்டும் இல்லாம இவங்க சொல்றதை வச்சுலாம் பார்க்கும்போது ஒரு புது வகையான ஒரு ஆயுதத்தை, அதாவது தடை செய்யப்பட்ட ஆயுதத்தை இஸ்ரேல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால உயிரிழப்புகள், சரியான உயிரிழப்புகளை வந்து கணக்கெடுக்க முடியாது, அந்த ஒரு அவல நிலை வந்து ஏற்பட்டிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் இந்த மாதிரியான ஆபத்தான ஆயுதங்கள்லாம் பயன்படுத்துறதுனால அந்த இடத்துல வந்து ரொம்பவே அதிகமான உயிரிழப்புகள் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இது வந்து ஒரு புதிய வகை உயிரிழப்பாகவும் இருக்கும்னு சொல்றாங்க. இப்ப அவங்க வந்து அங்க தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள்லாம் வந்து எந்த வகையை சார்ந்தது, இதனால பொதுமக்கள் வந்து எந்த அளவுக்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றத பத்தி சர்வதேச அளவுல ஒரு விசாரணை நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஹமாஸ் அமைப்புமே இதை பத்தி சர்வதேச அளவுல ஒரு விசாரணை நடத்தணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம யூரோமெட் ஹியூமன் ரைட்ஸ் மானிட்டர்னு சொல்லப்படக்கூடிய இந்த அமைப்பு வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிக்கையில இஸ்ரேல் நடத்தின இந்த பயங்கர தாக்குதல்னால நிறைய குடியிருப்புகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பேருடைய உடல் வந்து மறையப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். இதனால இஸ்ரேல் என்ன மாதிரியான குண்டு பயன்படுத்தி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் கியூரியாசிட்டியுமே வந்து கிளப்புறதுன்னே சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, வடக்கு காசா பகுதியில் இந்த தாக்குதல் நடக்கும் போது அங்க இருக்கக்கூடிய கல்லறைகள் இருந்து நிறைய பாடிஸா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய உடம்புகளா இருக்கட்டும், அது எல்லாமே மறைஞ்சு போயிருக்கு. கிட்டத்தட்ட 2210 உடல்கள் வந்து மறைஞ்சு போயிருக்கிறதா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் வந்து ரொம்பவே அதிர்ச்சியை கிளப்புதுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு உடல்கள் எல்லாமே மறைஞ்சு போயிருக்குன்னா அப்ப இது எந்த விதமான தாக்குதலா இருந்திருக்கும், அவங்க உடல்லாம் எங்க போயிருக்கும் அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்பவே ஒரு கியூரியாசிட்டியை கிளப்புதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தெர்மோபோரிக் குண்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தடை செய்யப்பட்ட குண்டு, இந்த மாதிரி சர்வதேச அளவுல தடை செய்யப்பட்ட குண்டுகளை வந்து இவங்க பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசா வந்து சொல்றாங்க. இந்த குண்டு வந்து எந்த மாதிரி செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து விழுந்து வெடிக்கும் பாத்தியா, அப்போ வந்து ஒரு சிறிய அளவிலான வெடிமருந்து மட்டும் தான் வெளிவரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது மூலமா என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, அங்க வந்து ஒரு மேகமூட்டம் மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் சொல்றாங்க, அதாவது புகைமூட்டம் ஏற்படும் சொல்றாங்க. இரண்டாவது டைம் அது திரும்பவும் வெடிக்குமா, அந்த டைம்ல வந்து ஃபுல்லா ஃபயர் வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஃபயர் எந்த அளவுக்கு இருக்கும்னு பார்த்தோம்னா 2500 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதோடைய வெப்பம் இருக்குமா. இது மூலமா வந்து மொத்த உடலும் அப்படியே வந்து பொசுங்கிடும், அப்படியே புகையா மாறிடும், சாம்பலா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இது மூலமா நிறைய உடல்கள் வந்து அப்படியே உருகி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. உருகி அது சாம்பலா மாறிடுமா. இது வந்து தோல் மற்றும் உடம்பு பகுதிகளை வந்து முழுமையா எரிச்சு அது வந்து அப்படியே கடுமையா பாதிக்கும்னு சொல்றாங்க. அந்த உடம்புல எலும்புலாம் இருந்துதா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு சின்ன தடையும் கூட இல்லாம எல்லாமே வந்து எரிஞ்சு சாம்பலாயிரும், புகையா மாறிடும், ஆவியா மாறிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சொல்லியிருந்தல ஒரு புகைமூட்டம், அந்த புகைமூட்டம் வந்து எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து உடம்பு அந்த அளவுக்கு எரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையாவே இதை பத்தி கேட்கும் போது ரொம்பவே டிஃப்ரெண்டா தான் இருக்கு. இந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் கூட உலகத்துல இருக்கான்னு கேட்கிற அளவுக்கு இருக்கு. சோ இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஊர்ல இருக்க பொண்ணுங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச இடம் என்னன்னு கேட்டா கொரியா தான் சொல்லுவாங்க. அந்த வகையில சவுத் கொரியால இப்போ வந்து ஏதோ ஒரு கலவரம் வெடிச்சிருக்காமா, கேள்விப்பட்டியா? ஆமா, இப்ப சவுத் கொரியா வந்து நார்த் கொரியா மாதிரியே மாறிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். சவுத் கொரியால என்ன பிரச்சனை இப்ப ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா, சவுத் கொரியாவுடைய அதிபர் இருப்பாங்க இல்லையா, இவங்க வந்து ராணுவ ஆட்சியை வந்து பிரகடனம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த 2 மணி
மணி நேரத்துக்குள்ளவே அவங்க வந்து அந்த பிரகடனத்தை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதாவது ராணுவ ஆட்சி தேவையில்லை அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா இந்த 2 மணி நேரத்துக்குள்ள நிறைய கலவரம்லாம் நடந்திருக்கு. கடந்த 50 வருடத்துல பார்த்தோம்னா யாருமே வந்து ராணுவ ஆட்சியை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வரலையா. இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏதாவது 50 வருஷம் கழிச்சு இப்பதான் வந்து ராணுவ ஆட்சியை பத்தி பேசியிருக்காங்க. பேசின கொஞ்ச நேரத்திலேயே வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகியிருக்கு. இந்த பிரச்சனை நடந்த உடனே ஹிண்டோ குவால் அப்படின்ற அந்த கட்சியுடைய தலைவர் இருப்பாங்க இல்லையா, இவங்களுமே வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, இந்த முடிவை வந்து வாபஸ் பெற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நிறைய வெளியில இருக்கிறவங்க எல்லாம் நாடாளுமன்றத்துல வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, இந்த முடிவை வந்து நீங்க கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சியெல்லாம். நார்மலா பார்த்தோம்னா எதிர்க்கட்சியில இருக்கிறவங்க சொல்றது வழக்கம் தான். ஆனா இந்த இடத்துல வந்து உள்கட்சியில இருக்கிறவங்களே, அதாவது அந்த ஆளுங்கட்சியில இருக்கிறவங்களே வந்து இந்த முடிவை நீங்க கைவிடணும் அப்படின்ற மாதிரி போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. 2 மணி நேரத்திலே வந்து எம்பிஸ் எல்லாருமே கூடி இதுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாம அந்த நாடாளுமன்றத்துல தானே இந்த கூட்டம் நடந்துட்டு இருந்திருக்கு. அதுக்கு வெளியிலேயே வந்து இது வெளியில போறதுக்குள்ளேயே வெளியில நிறைய கூட்டம்லாம் கூடி இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு நிறைய போராட்டங்கள் வந்து வெளியில நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறமா இவங்க வந்து இந்த பிரகடனத்தை வந்து கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமா மக்கள் எல்லாருமே அதை வந்து பயங்கரமா கொண்டாடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எம்பிஸ் எல்லாருமே வந்து ஓகே நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரியுமே பயங்கரமா இந்த விஷயத்தை வந்து கொண்டாடி இருக்காங்களாமா. ஆனா நாடாளுமன்றத்துல இந்த பிரச்சனை நடந்துட்டு இருந்தது இல்லையா, அப்போ வந்து உள்ள அவங்க எம்பிஸ் எல்லாம் பேசும்போது வெளியில இருக்கிற போராட்டக்காரர்களுக்கும் போலீஸ்க்கும் இடையே வந்து நிறைய மோதல்லாம் ஏற்பட்டிருக்கு. அந்த தடுப்புகள்லாம் உடைச்சிட்டு அவங்க நாடாளுமன்றத்துக்கு உள்ள போறதுக்கு நிறையவே ட்ரை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்போ அவங்க செலிப்ரேட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பொதுவா வந்து நார்த் கொரியால தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பயங்கரமா நடந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அங்கெல்லாம் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்றதுக்கு கூட தடை விதிச்சு வச்சிருக்காங்க. நிறைய விதமான கட்டுப்பாடுக்குள்ள தான் அந்த நார்த் கொரியாவே இருக்கு. ஸோ இப்போ சவுத் கொரியாலையுமே வந்து இந்த மாதிரி ராணுவ ஆட்சி வந்துச்சுன்னா சவுத் கொரியாவும் அந்த மாதிரி மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சுதாரிச்சு தான் ஃபர்ஸ்டே இந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் நடத்தி இது வந்து வேண்டாம் அடியோட வெறுத்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த நியூஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மஹேந்திரா நிறுவனத்துக்கும் இண்டிகோ நிறுவனத்துக்கும் இடையில வந்து இப்ப நிறைய பிரச்சனை எல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு இருந்தோம். இந்த பிரச்சனை வந்து எதனால ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தோம்னா, இப்போ இண்டிகோ நிறுவனம் இருக்காங்க இல்லையா, இவங்க யூஸ் பண்ற 6E அப்படின்ற ஒரு குறியீட்டை வந்து மஹேந்திரா நிறுவனம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இதுக்கு மஹேந்திரா நிறுவனத்துல இருந்து இல்ல நீங்க வச்சுட்டு இருக்கிற 6E வேற, நாங்க வச்சுட்டு இருக்கிற 6E வேற அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது. மஹேந்திரா நிறுவனம் வச்சுட்டு இருக்கிறது வந்து 6 போட்டு ஸ்மால் இ இருக்கும். ஆனா இண்டிகோ நிறுவனம் வச்சுட்டு இருக்கிறது வந்து 6 போட்டு கேபிட்டல் இ இருக்கிற மாதிரி இருக்கு. 2 நிறுவனம் மாறி மாறி வந்து அவங்க மேல இருக்கிற குறைகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டெல்லியில போயிட்டு உயர்நீதிமன்றத்துல கேஸ்மே ஃபைல் பண்ணிட்டு இருந்தாங்க. மஹேந்திரா நிறுவனம் வந்து தன்னுடைய எலக்ட்ரிக் கார்களுக்குலாம் வந்து புதிய குறியீடுகளை வைக்கிறது வந்து வழக்கமான ஒரு விஷயம் தான். அவங்களுடைய எஸ்யூவி காருக்குலாம் வந்து BE 6E இந்த மாதிரியான குறியீடுகள்லாம் வைக்கிறது வழக்கம் தான். ஸோ அவங்களுடைய இப்போ புதிய மாடலான BE 6E வந்து கூடிய சீக்கிரமாவே வந்து வெளியாக போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா அது வெளியே வர்றதுக்கு இவ்வளவு தாமதம் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ இந்த வழக்கு வந்து இண்டிகோ நிறுவனம் வந்து தொடர்ந்து இருக்கிறதுனால தான். இண்டிகோ வந்து இதை பத்தி என்னெல்லாம் சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த 6Eன்றது இருக்கு இல்லையா, இது வந்து அவங்களுடைய குறியீடு. இதை வந்து வேற யாராவது யூஸ் பண்ணும்போது நாங்க கொடுக்குற சலுகைகள் எல்லாமே வந்து நுகர்வோருக்கு கண்டிப்பா போய் சேராது. நுகர்வோர் எல்லாருமே வந்து இதனால கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்க. அதனால நீங்க வந்து இதை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா அதே மாதிரி மஹேந்திரா நிறுவனத்துல என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இது வந்து உங்களுடைய குறியீடு கிடையாது, இது வந்து அதுல இருந்து தனிப்பட்டது, இதுல வந்து மாறுபட்டது அப்படின்ற மாதிரி அவங்களுமே இதை வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி குறியீடுகள்லாம் வைக்கிறது வந்து பீப்புள்ஸ் வந்து குழப்புற விதமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியுமே இண்டிகோ நிறுவனம் வந்து குற்றம் சாட்டுறாங்கன்னே சொல்லலாம். இந்த இண்டிகோ 6E குறியீடு இருக்கு இல்லையா, இதை வந்து இவங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல யூஸ் பண்ற ஒண்ணு கிடையாது. கிட்டத்தட்ட 2 சதாப்தங்களா இவங்க யூஸ் பண்ணிட்டு வர ஒண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இதை எந்த காரணத்துக்கும் வந்து நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னு பார்த்தோம்னா, இந்த 6E Flex, 6E Prime இந்த மாதிரியான சேவைகளை வந்து அவங்க தொடர்ந்து வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்துலயுமே வந்து 6E அவங்க குறியீட்டு காட்டுறதுனால இந்த ஒரு குறியீடை வந்து நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த 6ங்கிற வேர்டை வந்து அந்த அவங்களுடைய ஸ்டாண்டர்டை காட்டுற விதமா இண்டிகோ நிறுவனம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போ மஹேந்திரா நிறுவனமா இருக்கட்டும், இண்டிகோ நிறுவனமா இருக்கட்டும், அவங்க செஞ்சது வந்து சர்ச்சைக்குரிய விஷயம் அப்படிங்கறத ஒப்புக்கொண்டு 2 பேருமே வந்து ஒரு பரஸ்பர ஒரு தீர்வை காட்டுறதுக்காண்டி ஒரு அறிக்கை ஒண்ண வெளியிட்டு இருக்காங்களாமா. இண்டிகோ நிறுவனத்துடைய இன்டர்குளோப் ஏவியேஷன் லிமிடெட் இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, இப்போ இண்டிகோ இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய குறியீடு என்னன்னு பார்த்தோம்னா 6 கேபிட்டல் இ, அதே மஹேந்திராவுடையது வந்து 6 ஸ்மால் இ. ஸோ ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்டா தான் இருக்கு. அதாவது வந்து பார்க்கும் போது அவங்களுக்கு வந்து வேறுபாடு தெரியும். பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா இதுல வந்து வேற வேற ப்ராடக்ட் தான் அப்படின்னு
அப்படின்றது தெரியும்ன்றதுனால நாங்க வந்து இதுலயே வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேருமே பேசி ஒரு சுமூகமான முடிவு எடுக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு தூரம் கேஸ் ஆனக பிறகு இவங்க 2 பேருமே வந்து சுமூகமா பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. சோ என்ன முடிவு எடுக்காங்கங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மஹேந்திராவுடைய SUV மாடல்ல BE6e இந்த கார் வந்து இப்ப புதுசா வந்து லான்ச் ஆக போகுது. இந்த கார் வந்து ஒரு எலக்ட்ரிக் கார். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு முறை சார்ஜ் பண்ணா 500 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அண்ட் இந்த கார் வந்து கூடிய சீக்கிரமாவே லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. சோ இவ்வளவு நாள் வந்து இந்த கேஸ்னால தாமதமாச்சு. 2025ல மார்ச்ல இந்த கார் வந்து மார்க்கெட்டுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வருஷம் வருஷம் வந்து ஏர் ஹெல்ப்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ உலகத்துல இருக்கிற எல்லா விமானங்கள்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் வச்சு ஒரு சர்வே ஒண்ணு எடுப்பாங்க. இதுல என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, எந்த விமானம் வந்து நல்ல சேவையை வழங்குறாங்க, எந்த விமானம் ரொம்ப மோசமான சேவையை வழங்குறாங்கன்ற மாதிரி ஒரு பட்டியலை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில இந்த வருஷமும் ஒரு பட்டியலை அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல எதெல்லாம் அடங்கும்னு பார்த்தோன்னா, எந்த விமானம் வந்து சரியான நேரத்துக்கு வருது, சரியான நேரத்துக்கு வந்து போகுது, அதாவது அவங்க ஒரு டைம் மென்ஷன் பண்ணிருப்பாங்களே, கரெக்ட் டைமுக்கு வந்துட்டு கரெக்ட் டைமுக்கு போற விமானங்கள், அது மட்டும் இல்லாம பீப்புள்ஸ் கொடுக்குற அந்த ரேட்டிங்ஸ், அது எல்லாமே வந்து அடங்கும்னு சொல்றாங்க. அண்ட் பயணிக்கிற பயனர்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஜேர்னியை எந்த ஃபிளைட்லாம் வந்து வழங்கியிருக்கு, இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால இந்த பட்டியல் வந்து உருவாகுதுன்னே சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ திடீர்னு ஏதாவது இடையூறு ஏற்படுது, சோ அதை எப்படி அங்க இருக்கிற பைலட்ஸ்லாம் எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இதுல அடங்கும்னு சொல்றாங்க. அந்த வகையில இந்த வருஷம் வெளியிட்டு இருக்காங்க இல்லையா பட்டியல், இதுல வந்து மொத்தமா எத்தனை ஃபிளைட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா 109 ஃபிளைட்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 109 ஃபிளைட்ஸ்ல மோசமான ஃபிளைட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இது எப்படியும் வந்து கடைசியில தான் வரும். கடைசி 10 ஃபிளைட் வந்து மோசமான ஃபிளைட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுல மொத்தமா 109ல 103வது இடத்துல வந்து இண்டிகோ ஃபிளைட்ஸ் வந்திருக்கு. ஆமா, இந்தியாவை சேர்ந்த இண்டிகோ ஃபிளைட் வந்து 103வது இடத்துல இருக்கிறது வந்து ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு விஷயமா தான் இருக்கு. சோ அந்த ஃபிளைட்ல வந்து நான் சொன்ன இந்த காரணிகள் அவங்க சரியான சேவையை வந்து வழங்கல, நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த ஃபிளைட்ல கஸ்டமர்ஸ் வந்து சந்திச்சிருக்காங்க. இந்த மாதிரியான காரணிகள் வச்சு அந்த ஃபிளைட்டை இப்ப 103வது இடத்துக்கு தேர்வு செஞ்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. VNews 27 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல நாங்க 2 பேரும் உங்களை வந்து சந்திக்கிறோம். until then bye from நான் உங்க பிரியதர்ஷினி. நான் உங்க ராமச்சந்திரு.